பேஷன்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் அதிகம். அண்ட் மோர் ஓவர் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸோட ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்த வீடு எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் ட்ரீமாக இருக்கும். அப்படி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட ஜேர்னியை படமாக காட்டுறேன்னு நம்மளை எல்லாரையும் காண்டேற்றத்துக்குனே டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் எடுத்திருக்க படம் தான் 3BHK. அந்த படத்தை அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் ஜூன் 2006 ஆரம்பிக்குது. ஒரு அப்பா, அம்மா, 2 பசங்கன்னு ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வாடகை வீட்டுக்கு சென்னையில் குடி போகிறாங்க. ஸோ பசங்க 2 பேருக்குமே அந்த வீடு பிடிக்கல. ஏன்னா வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் மோர் ஓவர் அவங்களோட அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு தான் நமக்கு ஆஃபீஸ்க்கு பக்கம், ஸ்கூலுக்கு பக்கம், அது அண்ட் மோர் ஓவர் ஒரு 500 வாடகை கம்மி அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே, ஒரு கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். தென் குடும்ப தலைவர் வாசு வந்து கிச்சனுக்குள்ள என்ட்ரு அவங்க ஒய்ஃபை பார்த்து சொல்லுவார், கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல அப்படின்ட்டு. அதாவது முழுசா வளர்ந்த 4 பேர் நின்று பேசுற அளவுக்கு இடம். அண்ட் அது போக நிறைய ஸ்பேஷியஸா இருக்க கிச்சனே உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்காமா. ஸோ இதுக்கு முன்னால் மேபி அவங்க வந்து ஒரு மைசூர் மகாராஜா அரண்மனையில் குடியிருந்துட்டு இந்த வாடகை வீட்டுக்கு வந்திருக்க குடும்பம் போல, அதனால தான் கிச்சன் அவ்வளோ சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த சீன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டு இருக்க ஜிவிஎம் படத்தில் வர மாதிரி ஒரு எலைட் ஃபேமிலி அப்படின்ட்டு. ஸோ இப்படி சின்ன வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு அந்த ஃபேமிலி முடிவு பண்ணுறாங்க. ஸோ சொந்த வீடு வாங்குறதுக்கு அந்த ஃபேமிலி ஒரு பிளான் போடுறாங்க. அப்பா ஆல்ரெடி சேர்த்து ஒரு 7.5 லட்சம் பணம் வச்சிருக்காரு. அன்னைக்கு தேதிக்கு அவங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் சென்னையில் ஒரு வீட்டோட வேல்யூ ஒரு 15 லட்சம் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ மீதி இந்த 7.5 லட்சத்தை எப்படி சேர்க்கலாம், அடுத்து ஒரு 3 வருஷத்துல சேர்க்கலாம் அப்படின்ட்டு அந்த குடும்பமே உட்காந்து பிளான் போடுறாங்க. ஸோ 2006 பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து 10,000 ரூபாய் சேவிங்ஸ்னு மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25,000 வரும். பாவம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வெறும் 25,000 தான் அவங்களால சேவிங் பண்ண முடியுது. சரி 3 வருஷம் ஏன் வெயிட் பண்ணணும், பேங்க் லோன் வாங்கலாமே அப்படின்னா பேங்க் லோன்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. ஓவர் அந்த குடும்ப தலைவி வந்து சொல்றாங்க, என்கிட்ட நகையெல்லாம் இருக்குங்க, அதை வச்சா ஒரு 3.5 லட்சம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2006 டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நகையோட விலை 22 கேரட் ஒரு 800லேருந்து 900 ரூபாய்க்குள்ள தான் தோராயமாக ஃப்ளக்சுவேஷன்ல இருந்தது. ஸோ அந்த வேல்யூ வச்சு கணக்கு போட்டு பார்த்தா அந்த அம்மா கிட்டத்தட்ட 50 பவுன் நகை வச்சிருக்குது. ஸோ பாவம் மிடில் கிளாஸ் குடும்பம் அவங்க கிட்ட வெறும் 50 பவுன் தாங்க நகை இருக்கு. சரின்னு 15 லட்சம் சேர்க்கலாம் அப்படின்னு அந்த குடும்ப களத்தில் இறங்குறாங்க. அப்பா ஆஃபீஸில் ஓவர் டைம் பார்க்குறாரு. குடும்ப தலைவி என்ன பண்ணுறாங்க, முறுக்கெல்லாம் சுட்டு அவங்க ஒரு 15,000 தனியாக சேர்க்குறாங்க. ஸோ ஓவராலாக அந்த ஃபேமிலியோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. இது வரைக்கும் பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேமிலி வந்து ஒரு பிளானிங் இல்லாத ஒரு தற்குறித்தனமான ஒரு ஃபேமிலின்னு. பிகாஸ் பையன் 11வது படிக்கிறான், எப்படி அவனை அடுத்த வருஷம் காலேஜ் சேர்த்துறதுக்கு காசு வேணும். அந்த டைமில் எந்த ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமாக இருந்தாலும் பசங்களோட எஜுகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களே தவிர வீடெல்லாம் அவங்களுக்கு செகண்டரியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த அம்மாவோட 50 பவுன் நகை, இவங்க கையில் ஆல்ரெடி வச்சிருந்த 7.5 லட்சம், தென் ஒரு பேங்க் லோன், இதெல்லாம் இருந்தால் அழகாக இவங்க அப்பயே ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கலாம். அது வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கினா அடுத்த 3 மணி நேரம் படம் எப்படி எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த குடும்பத்தோட மூத்த பையனை பற்றி காட்டுறாங்க, மிஸ்டர் பிரபுவை பற்றி. அவர் வந்து அப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்ட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு இந்த மாதிரி குவார்டர்லியில் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணாதான் ஸ்கூலில் வச்சு பண்ண டிசி வாங்கிட்டு போங்க, அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபெயில் ஆகிருக்காரு, ஃபியூச்சரில் ஐடி தான் எல்லாமே, நீங்கள் கம்ப்யூட்டரில் ஃபெயில் ஆனால் எப்படி அப்படின்ட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதுவும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகி ஹீரோ கூட வெளியே முட்டி போட்டுட்டு தான் நிற்குது. அதாவது ஹீரோ வந்து 10வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாராமா. 11th 12th வந்து கான்வென்ட்டுங்கனால அவரால் அந்த ஸ்பீடு கேட்சப் பண்ண முடியலையாமா. அந்த டைமில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, 12th ஸ்டேட் சிலபஸ் சேம் தான். அது இந்த தற்கொலைக்கு தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அந்த தற்கொலை அதே சிலபஸ் தான் படிச்சிருக்கணும், ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அதே சிலபஸ் தான் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுவோட தங்கச்சி அலாரம் வச்சு எந்திரிச்சு இவரை படிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்போதான் தெரியுது இந்த தருதலை புக் எடுத்தே வைக்கிறது இல்லைன்ட்டு. 7G ரெயின்போ காலனி படத்தில் வர மாதிரி இந்த நாய் புக் எடுத்து வச்சே நான் பார்த்தது இல்லையேதா அந்த மொமெண்ட் தான் இருக்கு. ஒரு வழியே 12th பப்ளிக் எக்ஸாம் வருது. ஹீரோ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாரு. அண்ட் பார்டர் பாஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிடுறாரு ஒரு வழியா. இவர் கூட சுத்திட்டு இருந்த ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வந்து ஃபெயில் ஆகி போயிடுது. ஸோ ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அது ஊரை காலி பண்ணிட்டு போயிடுது. ஸோ ரிசல்ட் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து குப்பரப்பட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃபோன் பண்ணி இவருக்கு சொன்னதுக்கப்புறம் தான் இவருக்கு 12th ரிசல்ட்னே இவருக்கு தெரியுதாமா. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2007, அதாவது இந்த படத்தில் காட்டியிருக்க டைம் லைன்லேயே வச்சுக்கலாம். ரிசல்ட் வர அன்னைக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வருதோ இல்லையோ, ரிசல்ட் வரதுக்கு முன்னாலே சொந்தக்காரங்கிட்ட இருந்து ஃபோன் வந்துடும். அண்ட் எல்லா குடும்பத்துலையுமே ஒரு எலைட் சொந்தக்கார அங்கிள் இருப்பார். அவர் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷனோட கம்ப்யூட்டர் இருக்கும். நம்ம இன்டர்நெட் சென்டர் போய் ரிசல்ட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுக்கு வரதுக்குள்ள நம்ம மார்க் அவர் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி நம்மளை எந்த காலேஜில் சேர்க்கலான்னு வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது வீதியில தான் உள்ள வருவோம், இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்களோ அப்படின்ட்டு. இந்த படத்துல என்னன்னா சொந்தக்காரன் ஒருத்தனும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு இவங்க நல்ல சொந்தக்காரங்க வச்சிருக்காங்க போல.
சரி, ஹீரோ தான் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்தது கூட தெரியாம குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னா, ஹீரோவோட அப்பா இதுக்கும் மேல. சாயந்தரம் சாவகாசமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பையனுக்கு 12th ரிசல்ட் வந்துச்சா என்னன்னு கூட கேட்காம, நான் ஒரு வீடு புக் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு எல்லாரும் முடிஞ்சையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பையனுக்கு 12th ரிசல்ட் வந்திருக்கு, மார்க் கம்மியா வாங்கியிருக்கான்னு அவருக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு கன்றாவியான குடும்பத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா யுவர் ஆனர் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த மொமெண்ட் இருக்கு. அதாவது ஒரு 12th ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப அன்னைக்கு ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க. பையன் என்ன மார்க் வாங்கிட்டு வருவான், அண்ட் மோர் ஓவர் அவனை ஃபர்தரா எந்த காலேஜில் சேர்க்கலாம் அப்படின்னு. என்னடானா சாயந்தரம் இருட்டு கட்டினதுக்கு அப்புறம் அப்பா வீட்டுக்கு வரான். அதுக்கப்புறம் கூட மார்க் என்னடா ஆச்சுன்ட்டு ஒரு வார்த்தை அந்த பையனை கேட்கறது கிடையாது. பையன் 12th முடிச்சிட்டான், அடுத்து அவனை காலேஜ் சேர்க்கணும் அப்படிங்கறனால வீடு வாங்குற பிளானை அவங்க ஒத்தி போடுறாங்க. ஸோ ரெக்கமெண்டேஷனில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் மெக்கானிக்கல் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அந்த காலேஜ் பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஐடி தாங்க ஃபியூச்சரு, அதனால் நீங்கள் ஐடி எடுங்க அப்படின்ட்டு அந்த காலேஜ் பிரின்சிபல் வந்து தற்கொலைத்தனமாக ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவரும் ஐடி எடுத்து படிக்கிறாரு. கதைப்படி ஹீரோ 2007 2008 டைமில் அவர் 12th முடிச்சு காலேஜில் சேர போகிறாரு. ஒரு 90s படம் நடக்குது, அப்போ வந்து ஐடி தான் ஃபியூச்சரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கூட ஓரளவு ஆப்டாக இருந்திருக்கலாம். 2008 அப்படிங்கிற டைம்லலாம் ஐடி நல்ல பூம் ஆகி ப்ரெசென்ட்லேயே அது நல்ல ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. அண்ட் மோர் ஓவர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள்னு எதை எடுத்தாலும் நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்ட்டு இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக ஹீரோ காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. செமஸ்டர் ரிசல்ட் வருது. செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஹீரோக்கு அரியர் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் லேத்துப்பட்டறைக்கு வேலைக்கு போகிறாரு ஹீரோ. அங்கே வேலைக்கு போயிட்டு கேட்டால் அரியர் ஃபீஸுக்கும் புக் ஃபீஸுக்காக நான் அங்கே வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. இதில் என்ன கொடுமைனா, இவன் லேத்துக்கு வேலைக்கு போகிற டைமில் உட்காந்து படிச்சிருந்தாலே எல்லா அரியரும் கிளியர் ஆகிருக்கும். இந்த தற்கொலை அதை பண்ணாமல் ஓபி அடிக்கிறதுக்கோசரம் லேத்துக்கு வேலைக்கு போகிறேன்ட்டு போகுது. மீன்வெயில் ஒரு வழியாக ஒரு 5 லட்சத்தை கடனையாச்சும் வாங்கி ஒரு வீட்டை வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஹீரோவோட அப்பா கடனெல்லாம் புரட்டிட்டு பில்டர்கிட்ட போகிறாரு. அவர் வந்து இப்போ ரேட் இன்னும் ரிவைஸ் ஆகி ஏறிடுச்சுங்க அப்படின்னாரு. சரின்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வழியாக கடன்லாம் வாங்கி புரட்டி வீடு வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஹீரோவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ வீடு வாங்க வச்சிருந்த காசு எடுத்து ஹீரோவோட அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம குடும்பத் தலைவர் வாசுதேவன் நல்லாயி வேலைக்கு போகிறாரு. ஹீரோ வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம வாசுவரோட தம்பிக்கிட்ட போய் கடன் கேட்குறாரு. எப்போ நீயே இப்போதான் நீ ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்க, உன்னை நம்பி நான் எதை வச்சு காசு தரது, உன் பையன் வேலையோட வரட்டு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம பிரபு என்னடான்னு பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவாக அட்டன் பண்ணி தள்ளுறாரு. அண்ட் மோர் ஓவர் ஒரு கம்பெனியில் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிடுறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தா கேம்பஸ் இன்டர்வியூவில் ஐடி கம்பெனிக்கு தமிழில் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோ செலக்ட் ஆகாமல் போக காலேஜ் முடிச்சுட்டு ஆஃப் கேம்பஸில் வேலை தேடி அலையிறாரு. ஸோ இவர் ஹீரோவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 80 90கள் காலத்தில் வந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஜாப் போஸ்டிங் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அதாவது ஹீரோ 2008 12th படித்தாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2012 அந்த டைம்லலாம் நாக்ரி மாதிரி ஜாப் போர்ட்டல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹீரோ இவ்வளோ அவுடேட்டட் தற்கொலையாக இருக்காரு. ஸோ இவ்வளோ அவுடேட்டட் தற்கொலையாக இருந்தால் எப்படி இவருக்கு வேலை கிடைக்கும்? அண்ட் ஃபைனலாக ஹீரோ பிபிஓக்கு வேலைக்கு போகிறாரு. பேரலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதில் ஃபெயில் ஆகுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் ரெஃபரலில் இன்டர்வியூக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கேயும் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்காரு. சரி தமிழ்லையாச்சும் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே ஏதோ வாழ்க்கை தத்துவங்களெல்லாம் பேசுகிறாரு. அந்த வாழ்க்கை தத்துவங்களை சொன்னதுக்கு அந்த கம்பெனிக்காரன் அவனுக்கு வேலை கொடுத்துட்றான். உடனே வெளியே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படிங்கிற ஒரு லுக்கோட வந்து அவரோட ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தத்துவம்லாம் போய் இன்டர்வியூவில் உட்காந்திங்கன்னா வேலைக்கே ஆகாது, கழுத்தை சேர்த்தி அடித்து வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. அண்ணன் தங்கச்சி 2 பேருமே படித்து முடிச்சு நல்லா வேலைக்கு போகிறாங்க. ஒரு 5 வருஷம் போகுது. ஒரு 5 வருஷம் கழிச்சு 2 பேருமே ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணி ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இறங்கும்போது தான் தங்கச்சிக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு அலையன்ஸ் வருது. அதாவது நீங்கள் டவுரியெல்லாம் கொடுக்க வேணாம், கல்யாண செலவு மட்டும் ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு அலையன்ஸ் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2018 டைம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹீரோ ஒரு 35 லட்சம் கடன் வாங்கி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதாவது இன்னைக்கு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வரும். 50 லட்சம் கடன் வாங்கி ஒரு கல்யாணத்தை நடத்துறாங்க. பாவம் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். மிடில் கிளாஸ் எல்லாம் 50 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சர்வசாதாரணம். இது முடிஞ்ச கையோட வாசு வந்து தன்னோட பையனை கூப்பிட்டு, ஆலன் உனக்கு 43 வயசு ஆகுது ஆலன், அந்த மாதிரி உனக்கு 30 வயசு ஆகுதுடா, உனக்கு கல்யாணம் பண்ணும், உனக்கும் ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு சம்பந்தம் வருது, நீ ஊன்னு சொன்னேன்னா உனக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல அவரும் ஊன்னு சொல்லி கடைக்கு புடவை எடுக்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த 12th ஃபெயில் ஆன ஹீரோயின் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. இவர் என்ன நினைச்சாரோ தெரியல, ஒரே நைட்ல ஓஹோன்னு வாழ்க்கைங்கிற மாதிரி அந்த நைட்ல அந்த பொண்ணை பார்த்து பேசுறாரு. உடனே வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நான் இந்த ஃபெயிலான பொண்ணு தான் கட்டிப்பேன், அந்த பொண்ணை போய் கட்டிக்கிறாரு. இதனால கோபத்துல வந்து நம்ம வாசு நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் பேசாம இருக்காரு. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹீரோ ஒரு 90s கிட்ஸ்.
90s கிட்ஸாக பிறந்த எல்லா பையனுக்குமே தெரியும் பொண்ணு கிடைக்கிறது என்பது இந்த காலத்தில் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்ட்டு. ஸோ இவருக்கு 30 வயசாகியும் பொண்ணு தேடாமல் அவர் பாட்டு சுற்றிட்டு இருப்பாராமா. திடீர்னு ஒரு பெரிய இடத்துக்காரங்களே வந்து இவங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களாமா. இதெல்லாம் பார்த்தா 2 முழம் பூவை எடுத்து காதில் சுற்றுற மாதிரி தான் இருக்குது இந்த கதை. கோவிட் லாக்டவுன் வருது. லாக்டவுன் முடிஞ்சு ஹீரோவோட கம்பெனியில் நீங்கள் 6 நாள் வாரத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்க போகிற நம்ம ஹீரோவை அவர் வந்து மேனேஜர் வந்து மட்டம் தட்டி அனுப்புற மாதிரி சீன் வச்சுருக்காங்க. தென் அப்ரைசலுங்கிற பேர்லையும் ஹீரோவை மட்டம் தட்டுற மாதிரி சீன் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டருக்கு அந்த ஐடி ஃபீல்டு மேலே என்ன காண்டுன்னு தெரியல. ஐடி வேலைங்கிறது ரொம்ப மட்டமான வேலை, அதாவது ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி வேலை அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ காலங்காலமாக இங்கே சினிமா துறையில் தான் இந்த காப்பி பேஸ்ட்டுங்க நடந்துட்டுருக்கு. ஒருத்தன் எடுக்கிற கதையை அப்படியே இன்னொருத்தன் படமாக எடுக்கிறது அதெல்லாம். ஸோ ஐடி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணியெல்லாம் யாராலையும் சர்வை பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் சர்வை பண்ண முடியும், அன்லைக் த சினிமா பீப்புள். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும். ஹீரோ அப்பா வேலை பார்க்குற எக்ஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருப்பார். அவர் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸும் நோட் புக்கில் தான் வச்சுருப்பாரு. ஸோ அடுத்து கம்ப்யூட்டருக்கு அப்டேட் ஆகணுன்ட்டு அவர் டேலி படித்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்டேட் ஆகி அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து தன்னை எதுவுமே அப்டேட் பண்ணிக்க மாட்டார். ஆரம்பத்துலேருந்தே 12th பார்டர் பாஸ் ஆவார். அரியர் வச்சேன்னு லேத்துப்பட்டையில் போய் ஓபி அடிப்பார். அதுக்கப்புறம் வேலை தேடுறேன்ட்டு நியூஸ் பேப்பரில் உட்காந்து கிரிக்கிட்டு இருப்பார். டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயில் ஆவார். இன்டர்வியூவில் போய் தத்துவம் பேசுவார். இந்த மாதிரி ரியாலிட்டியில் உதவாத எல்லா கருமத்தையும் ஹீரோ செய்வார். ஆஃபீஸில் வேலை செய்ய சொன்னால் மட்டும் இவருக்கு நொட்டும். ஒரு வழியாக வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு 34 வயசில் வந்து நான் பிடிச்ச வாழ்க்கையை வாழணும், எனக்கு இந்த ஐடி வேலை வேணாம் அப்படின்ட்டு விட்டுருவாரு. 34 வயசுக்கு அப்புறம் ஹீரோ இந்த வேலையை விட்டுட்டு போய் லேத்துப்பட்டையில் வேலை செய்வார். பேரலெல்லாம் வேலை செஞ்சுட்டு கரஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போய் கழட்டுவார். அப்போ ஒரு சீன் வச்சுருப்பாங்க பாருங்கள், ஜப்பான்லேருந்து டெக்னீஷியன் வந்தால் தான் அந்த மிஷினை கழட்ட முடியுமாமா, ஆனால் இவரே போய் கழட்டிட்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரு காதலையும் பூ சுற்றுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஹீரோ ஃபிசிக்ஸ் மேக்ஸில் பார்டர் பாஸ் ஆவார். அவருக்கு படிப்புனாலே சுத்தமாக வராது. ஒருத்தன் ஃபிசிக்ஸ் மேக்ஸில் தடுமாறிட்டு எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் போய் ஷைன் பண்ண முடியும்? இவங்கெல்லாம் எந்த மாதிரி குரூப்னா பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த அப்போ அந்த ஏர்லி 2000 அந்த கௌதம் மேனன் படம் ஒரு 2-3 வந்தது. அதை பார்த்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா கெத்து, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ஃபயரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ராக்கெட்டுன்ட்டு சுற்றிட்டு மெக்கானிக்கல்னால் என்னன்னே தெரியாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து ஒரு கேங் இருப்பாங்க. அந்த மாதிரி கேங் தான் இந்த பிரபு. இந்த ஹார்ஷ் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் படித்த பாதி பேர் இன்றைக்கி ஐடியில் தான் குப்பை கொட்டிட்டு இருக்கான். இந்த விஷயத்தில் ஃபில்ம் மேக்கர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். எந்த வேலையுமே கேவலமான வேலை கிடையாது. எந்த வேலையும் நீங்கள் மட்டம் தட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு 90s கிட்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது 90s கிட்ஸாக பிறந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்க நிறைய மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஐடி ஃபீல்டு ஒரு வைட்டல் ரோல்னே தான் சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் அப்படி போகிற போக்கில் அப்படி மட்டம் தட்டிட்டு போகிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. கடைசியாக அப்படியெல்லாம் போய் அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகி காசா கிராண்டேல ஒரு ஃப்ளாட் வாங்கிடுறாரு. மக்கள் இந்த 3 BHK படம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இல்லை அது சோ கால்டு மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு காட்டுற ஃபேமிலி, அவங்களுக்கு பிளானிங்னா என்னன்னு தெரியாது, நாட்டு நடப்புனா என்னன்னு தெரியாது. அதாவது வீடு வந்து வீடோ நிலமோ இன்னைக்கு விற்கிற விலை நாளைக்கு அதே விலை தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இலூஷனில் வாங்குற ஒரு தற்கொலைத்தனமான ஒரு மட்டமான ஒரு குடும்பத்தோட ஜேர்னி தான் இந்த 3 BHK. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த படத்தை தயவு செஞ்சு பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் signing off from Rashna San. Tata, bye bye.